என்னங்க எப்போவுமே ஒரே மாதிரியே மீன் குழம்பு வைக்கிறீங்களா? அப்போ இந்த மீன் மொளவானம் ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபி வந்து எங்க ஊர்ல ரொம்ப ஃபேமஸு. இந்த குழம்புக்கு ஒரு தனி மசாலா அரைக்கணும். ஸோ அதுக்கு வந்து என்னென்ன அளவுகள்னு நான் வந்து ஸ்க்ரீனில் குடுக்குறேன். நீங்க செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் கொஞ்சம் வறுத்துட்டு ஒன்று ஒன்றா வறுத்துட்டு கரிஞ்சிராமல் வறுத்து மஞ்சத்தூள் போட்டு அரைச்சிக்கோங்க. ஸோ பவுடர் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பவுடர் வந்து வீட்டில் ஆல்ரெடி இருந்தது. உங்களுக்கு இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்காக நான் தனியாக இதோட அளவுகள் எல்லாம் நான் காமிச்சிருக்கேன். அதுபடி நீங்கள் நான் மஞ்சள் எடுத்துக்கோங்க. அதுக்கு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து அது பொரிஞ்சதும் ஒரு நல்ல 10-12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலா வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரிஞ்சிராமல் வதக்கிக்கோங்க. எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஒரு 4 தக்காளி அடித்து வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காயில் வந்து நான் ஒரு 4-5 பூண்டு சேர்த்து அரைச்சிருக்கேன். இது எங்கள் அம்மாவோட டிப்ஸு. அரைச்சி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ மீன் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு காளா மீன் தான் எடுத்திருக்கேன். இந்த மீன் ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மீனில் ஆல்ரெடி நான் உப்பு போட்டு மேரினேட் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. இப்போ நம்ம மீன் வந்து சூப்பராக வெந்திருக்கும். ஸோ இப்போ கடைசியாக நம்ம வந்து லெமன் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு லெமன் வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் தக்காளி கூடுதலாக சேர்த்துக்கலாம் புளிப்புக்காக. ஸோ இப்போ நான் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் கடைசியாக சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கடைசியாக நீங்கள் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ரொம்ப கரண்டியை வச்சு கிண்டினா மீன்லாம் உடஞ்சிரும். இப்போ 2 பச்சை மிளகா சேர்த்துட்டு அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த மண்பானைனால நம்ம கொஞ்சம் நேரம் குழம்பு கொதிக்கும். அதிலே வந்து அந்த பச்சை மிளகாவோட வாசனை இறங்கிரும். சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம மீன் மொளவானம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இது சாப்பாடுக்கும் நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். நல்ல மைல்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு அந்த மசாலா தான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் 1/2 கிலோ தனியாக்கு எவ்வளோ மசாலான்றது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.